My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த அறுவடையை இந்த கொடியவரைக்காலேருந்து ஆரம்பிக்கலாம். கொடியவரைக்காய் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் குண்டாக தான் காய்க்கும். இது அந்த பட்டையாக இருக்கக்கூடிய செடி அவரைக்காய் மாதிரியே இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் விதை சேர்த்து வைக்கணும். செடி அவரைக்காயை கம்பேர் பண்ணுறப்போ கொடி அவரைக்காயில் எப்போவுமே அறுவடை அதிகமாக வரும். ஒரு சிலது இப்போ லைட்டாக முத்தி இருக்குது. ஸோ அது வரைக்கும் விதைக்கு விட்டுட்டு இலசாக இருக்குது எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணிடலாம். இதுக்கு பேர் எனக்கு தெரியலைங்க, இது என்ன வெரைட்டின்றதுல எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட செடி வரக்க மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இதில் கொஞ்சமாக காராமணி இருக்குது, அதையும் தூக்கிட வேண்டியது தான். காராமணிலாம் காஞ்சி போச்சு. அடுத்தபடியாக அந்த கேரட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வெயிலும் கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சதுனால இதுக்கப்புறம் இதெல்லாம் வருமானதுலாம் தெரியல. ஏன்னா அதில் அந்த சிகப்பு கேரட் வெரைட்டி. Wow, this is something unexpected. Nice. கேரட் அறுவடை பண்ண உடனே இதை எடுத்துருங்க. ஏன்னா இதில் அந்த நியூட்ரிஷனை உரிய ஆரம்பிச்சிடும். நியூட்ரிஷன் டேஸ்ட் ரெண்டுமே போயிடுது அப்படியே இருந்தால். ஐயோ, இது அப்படியே கூட்டமாக விதை போட்டதுனால ஒன்று பெருசாக ஒன்று குட்டியாக இருக்குது. ஒன்று எடுத்தால் மொத்தமாக வந்துடும். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஒரு குருவி சத்தம் கேட்குதா? ஆக்சுவலி எங்கள் ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. அது என்ன பயம்னா நம்ம கூட்டு ஏதாச்சும் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு பயம். எனக்கு என்ன பயம்னா அது என்ன ஏதாச்சும் பண்ணிவிடுமோன்ற ஒரு பயம். திங்க் கேரட் அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த ஒரு இதுவும் இல்லை. இங்கே ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் குட்டி கேரட். ஆக்சுவலாக இந்த க்ரோ பேக் தேவைப்படுது இமீடியட்டாக ஆகும். அதனால் எல்லாத்தையும் எடுத்துடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. வேண்டான்றதும் ஒரு ஐடியாவில் இருக்குது. யோசிச்சுக்கிட்டே நான் ஒன்று தான் பிடிங்கிட்டுருக்கேன். கிளியர் பண்ணுறோம், வேணா அப்புறம் வளர்த்துக்கலாம். அடுத்தது அந்த முள்ளங்கி அறுவடை பண்ணிடலாம். இதையும் காலி பண்ணணும். ரொம்ப நாளாக வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக நிறைய இதுவும் மண்ணுக்குள்ளேயே போயிருச்சு. ஒரு சிலது தான் நல்லா இருக்குது. அது வரைக்கும் தேடி பார்த்து எடுக்கணும். இதில் ரொம்ப நாள் அறுவடை பண்ணாமல் விட்டதுனால ஒரு மாதிரி ஆகிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப சூப்பரான செர்ரி டொமேட்டோ அறுவடை பண்ண போகிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலி இதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று இப்போ நீங்கள் பார்த்தது, இன்னொன்று இந்த மாதிரி பல்ப் ஷேப்பில் இருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம செர்ரி டொமேட்டோ, அப்புறம் இன்னொரு வித்தியாசமான வெரைட்டியை நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கத்திரிக்காய் அறுவடை பண்ணிடலாம். கத்திரிக்காய் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கணும். அடுத்ததாக இந்த ஸ்வீட் பெப்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிளகாய் அறுவடை பண்ணிடலாம். பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் பழுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் அறுவடை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்றது. இதுக்கு முன்னாடி இந்த வெரைட்டி நான் வளர்த்ததில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறேன்.
இதுதான் செடி அவரைக்காய். இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் அவரைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம், அதோட சேர்த்து இதையும் வச்சிடலாம். பேஷன் ஃப்ரூட் அறுவடை பண்ணிடலாம். இது மோஸ்ட்டாக பழுத்துச்சுன்னா அது கீழே விழுந்துடும். இந்த மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காயான ஜுக்கினி, அதுவும் எல்லோ ஜுக்கினி நம்ம இப்போ அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து ஒரு காண்டினென்டல் வெஜிடபிள், பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த அறுவடை பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் நம்ம ட்விஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ஹார்வெஸ்ட் அவ்வளோதான். பேஷன் ஃப்ரூட், முள்ளங்கி, சிகப்பு கேரட், செரி டொமேட்டோ, அதிலே 2 வெரைட்டி, அப்புறம் இன்னொரு வித்தியாசமான டொமேட்டோ வெரைட்டி. அண்டு இதில் காராமணி, கத்திரிக்காய், அவரைக்காய், ஜுக்கீனி, ஸ்வீட் பெப்பர், கத்திரிக்காயில் 2 வெரைட்டி இருக்குது. சும்மா ஒரு 2 பாவக்காய் இருக்குது. தட்ஸ் இட். உங்களை நான் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ பை PK.